Hi guys, welcome back to our channel Bhavishya Fishan. ஸோ நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துலேயே கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டு டே ஐயனார் துணி சீரியலோட அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 20 மினிட்ஸ் சீரியலை ஒரு 5 மினிட்ஸ் முடிக்கிற மாதிரி நம்ம போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். கண்டிப்பாக பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐயனார் துணியில இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாட்டர்டே எபிசோட்ல பாண்டி வந்து சொல்லியிருந்தாங்க பாண்டி கிட்ட நீ வானதியை வெளியில கூட்டிட்டு போ அப்பதான் உங்க மைண்ட் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பாண்டி அதுக்கான ஸ்டெப் எடுத்துட்டு வானதி வெளியே கூப்பிடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பைக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஸோ வானதி வராங்க. வானதி வந்துட்டு எதுக்கு என்ன கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே பாண்டி சொல்றாரு நான் அவனை வெளியே கூட்டு போறேன் வா நம்ம போலாம் அப்படின்னு. நம்பவே முடியல நீ எவ்வளவு மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ப்ளீஸ் வானதி புரிஞ்சுக்கோ வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில போறாங்க. ஸோ பைக்ல ரொம்ப ஜாலியா கட்டி பிடிச்சிட்டு போறாங்க. அப்புறமேட்டு அவங்க கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தது நம்ம கோயிலுக்கு போயிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாரு. உடனே வானதி சரி ஓகே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு உடனே வானதி ரொம்ப ஹாப்பியா வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீ என்ன லவ் பண்ணும்போது இந்த மாதிரி பைக்ல கூட்டிட்டு போனா அதோட நீ இப்பதான் கூட்டிட்டு வரேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போறாங்க. கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு உட்காந்து பேசுறாங்க. பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட இப்படியே நடந்துக்கோ பாண்டி எனக்கு அப்பதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி கிட்ட சொல்றாங்க. வானதியும் கண்டிப்பா இனிமேல் நான் கரெக்டா நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிலா வந்து அன்னைக்கு சோறு வடிக்கும் போது கையில தண்ணி ஊத்திக்கிறாங்களா பாண்டி கையில தண்ணி ஊத்திக்கிறாரு. ஸோ அதை வந்து நிலா வந்து சோழன் கிட்ட வந்து ஷேர் பண்றாங்க. ஸோ அந்த சீனை வந்து காட்டுறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போல நீங்க வந்து கஞ்சி தண்ணி வடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா ஸோ இனிமே நீங்க அந்த மாதிரி சாதம் வடிக்க வேணாம் நீங்க குக்கர் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு குக்கர் வாங்கிட்டு தராரு. உடனே வந்து அதுக்கு நிலா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு வந்து பாண்டி தானே கையில தண்ணி ஊத்திக்கிட்டாரு நீங்க எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அவங்க சொல்றாங்க உங்களுக்கு பழக்கம் இல்லைங்க அவன் என்னைக்காவது ஒரு நல்லா செய்வேன் இனிமே நீங்க தானே ரெகுலரா செய்வீங்க ஸோ அதனால நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாசம் மடியை கட்டுறாரு. நிலாக்கு உடனே நீங்க சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பரவாயில்லைங்க நான் வாங்கி தரல அக்கறையா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. நிலாவும் சிரிச்சுக்கிட்டே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதோட இந்த சீன் முடியுது. நிலா கிட்ட சோழன் பேசிட்டு இருக்கிறத பல்லவன் பார்த்துட்டு இருக்காரு. உடனே பல்லவன் வந்து சோழன் கிட்ட பேச வராரு. சோழன் வந்து இல்ல நீ என்கிட்ட பேசாதரா அப்படின்னு சொல்றாரு. உடனே நிலா அதுக்கு கோவப்படுறாங்க. ஏன் அவன் இப்படி பண்றீங்க அவன் பண்ணது தப்பு தான் அதுக்காக நீங்க பண்றது ரொம்ப ஓவர் நீங்க அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு சோழன் சொல்றாரு இல்லங்க என்னால முடியாது அப்படின்னு சொல்றாரு. பல்லவன் அண்ணா நான் பண்ணது தப்பு தானா சாரினா அப்படின்னு சொல்றாரு. நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பா அதை நீ உணர்றியா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாண்ணா எனக்கு புரியுது பட் ஆனா நான் எந்த தப்பான இடத்துலயும் பண்ணலனா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிச்சு சாரி கேட்கிறாரு. உடனே சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகுது இனிமே இப்படி பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நிலா அதை பார்த்து சிரிக்கிறாங்க. சோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் வானதி கோயில் சீன் அகைன் காட்டுறாங்க. காட்டினோன்னு பாண்டி வந்து கேட்கிறாரு என்ன வானதி நம்மளோட கல்யாணத்தை வந்து நம்ம சிம்பிளா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வானதி வந்து நீ இந்த மாதிரிலாம் ஏதோ சொல்லி வைக்காத பாண்டி எனக்கு வந்து நம்மளோட கல்யாணத்தை நம்மளோட ரிசப்ஷன் எடுத்து கிராண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோட சொல்றாங்க. அதை கேட்டுட்டு பாண்டி ஐயோ எவ்வளவு பெரிய பட்ஜெட் போடுறாளே அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. சோ அதோட அந்த சீன் முடியுது. அடுத்த டைரக்டா பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்டு சீன் காட்டுறாங்க. சேரன் வந்து வேலை செய்யற சைட்டை காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து சண்டா வராங்க. சண்டா வந்துட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. உடனே சேரன் வர்றாரு. சேரன் வந்துட்டு நீ ஏன்ப்பா டெய்லி இந்த மாதிரி சாப்பாடு எடுத்துட்டு வர முன்னாடினா பரவாயில்ல இப்ப வெயில் அடிக்குது ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அவங்க சொல்றாங்க எனக்கு இதுல சந்தோஷம் இருக்கு ஸோ அதனால வந்துட்டு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சரி நீ வெயிட் பண்ணுப்பா நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்திரி கிட்ட போய் பேச போறாரு. மேஸ்திரி கிட்ட அந்த இந்த வேலை சொல்றதெல்லாம் சண்டா பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட வேலையை போய் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. கல்லு சிமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணிட்டு இருக்காரு. சந்தா வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அந்த சைடு திரும்பி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சந்தா இங்க இருந்து செங்கல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வந்து அவர் பார்க்காம அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சடனா திரும்பி பார்க்கும்போது சந்தா அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவர் கீழே இறங்கி வந்துட்டு நீ ஏப்பா இதெல்லாம் செய்யற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை கேட்கிறாரு. நீ பார்த்துட்டு அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க அண்ணன் சொல்றாரு வேலை தானே செய்யற இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல அனிஷா தப்பு அதுக்காக தானே நம்ம இருக்கோம் சந்தைக்கு இதெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை பார்க்கறாரு. கையை பார்த்துட்டு அவங்க கை ஃபுல்லா அழுக்கா இருக்கு. அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அப்புறம் கையெல்லாம் தொடச்சுட்டு நீ இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை அவங்க அண்ணன் பார்த்து ரசிக்கிறாரு. சோ அதோட இந்த சீனும் முடியுது இந்த எபிசோடும் முடியுது. சோ நாளைக்கு ஐயனார் துணியில என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்ப ரீசெண்டா ஐயனார் துணியில ப்ரோமோ போட்டிருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலா வந்து அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க ஒரு ரூபாய் கூட இன்வெஸ்ட் பண்ணாம அந்த கம்பெனில பார்ட்னர் ஆகுறாங்களே. சோ அந்த கம்பெனியோட ஓப்பனிங்க்கு போறாங்க. போயிட்டு உடனே அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு பாய் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் என்ன சொல்றாரு 3 பேருமே சேர்ந்து கம்பெனிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. நான் 2 பேர் தான் காசு போட்டுருக்காங்க ஒருத்தர் ஓசிலே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை வந்து சேரன் கேட்கிறாரு.
சோழன் கேட்கிறாரு. சோழன் கேட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்ன இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்களோட கார் ஓட்டுறவங்க டிரைவர் கிட்ட வந்து கேட்கிறாரு, அவங்க ஓனர் கிட்ட வந்து கேட்கிறாரு, அண்ணா எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, 5 லட்ச ரூபாய் அதிக காசுப்பா, உன்ன நம்பிலாம் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் காசை எண்ணி லாக்கர்ல வச்சுட்டு வெளியே போயிடுறாரு. அதை வந்துட்டு சோழன் வந்துட்டு அந்த காசை எடுத்துடுற மாதிரி சீன் காட்டியிருக்காங்க. ஸோ அப்கமிங் டேஸ்ல தான் தெரியும் அந்த சீன் எப்படி போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம். பை கைஸ்.